Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். கவுண்டம்பாளையம் பகுதியில் அங்காளம்மன் கோயில் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் நாமக்கல் சாலையிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி மற்றும் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 மின்மாற்றிகளை உடைத்து காப்பர் கம்பிகள் திருடப்பட்டதாக மின் வாரியத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பாலுதாங்கரை கிராமத்தில் விவசாய பயன்பாட்டிற்காக 2 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மின்மாற்றிகள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் காவல்துறை ஏவல் துறையாக மாறியதாலேயே சிறிதும் அச்சமின்றி திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளி வேன் மோதி அரிசி வியாபாரி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் பூந்தோட்டம் தெருவைச் சேர்ந்த அரிசி வியாபாரியான மணிவண்ணன் தனது இருசக்கர வாகனத்தில் அரிசி ஆலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நெசல் கூற்றோடு அருகே அதிவேகமாக வந்த தனியார் பள்ளி வேன் மணிவண்ணனின் இருசக்கர வாகனத்தின் பின்னால் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்துடன் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்து மணிவண்ணன் மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.